ஸோ நேற்று கிளாஸ்லிக்கும் நம்ம இந்த டிரைவர் டாட் கெட் டைட்டில் கெட் கரண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. இதுல விண்டோ ஹேண்டில்னா என்ன, ஃபைண்ட் எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்ற வியூ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அதை நம்ம பார்க்க போறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் போறதுக்கு முன்னாடி கலெக்ஷன்ஸ்னா ஒரு கான்செப்ட் இருக்கு ஜாவா. ஸோ ஜாவால கலெக்ஷன்ஸ் கான்செப்ட்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் மெயின்லி வந்து நம்ம ஜாவாவே மோஸ்ட்லி எதுலேருந்து வரும்னா இந்த கிளாஸ், இந்த ஆப்ஜெக்ட், இந்த மெத்தட், இந்த 3 வியூ இல்லைன்னா இன்டர்ஃபேஸ், எக்ஸ்ட்ரா ஒன் இன்டர்ஃபேஸ், இந்த 4 வியூல இருந்தா உங்களுக்கு மொத்தமா ஜாவாவே வரும். நீங்க ஜாவால எந்த கான்செப்ட் எடுத்தாலுமே இது வியூ இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் தான் நீங்க ரிப்பீட் பண்ணுவீங்க, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து கால் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் உங்களுக்கு பேரலி இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது கலெக்ஷன்ஸ் கான்செப்ட். கலெக்ஷன்ஸ் கான்செப்ட்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஒரு கலெக்ஷன்ஸ் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பார்க்க போறது வந்துட்டு கலெக்ஷன்ஸ்னா என்ன. கலெக்ஷன்ஸ்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ஸை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி எப்படி நம்மளுக்கு ரிட்டர்ன் தருதோ அதுதான் கலெக்ஷன்ஸோட டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு லிஸ்ட்னு ஒரு இன்டர்ஃபேஸ், அந்த லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸ் கீழ அரே லிஸ்ட்ன்ற ஒரு கிளாஸ், லிங்க் லிஸ்ட் ஒரு கிளாஸ், வெக்டார் ஸ்டாக். இதுல பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்ல கியூ டிக்யூன்னு ஒன்று, செட்ல பாத்தீங்கன்னா ஆஸ் செட், லிங்க் செட், ஷார்ட் செட் அப்படின்னு. இப்போ இந்த கிளாஸஸ் மட்டும் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் வச்சுதான் நம்ம இங்க யூஸ் பண்ண போற கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? செட்னா என்னன்னா இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இப்போ நீங்க செட்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப்ல கொடுத்து நீங்க செட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது இன்டர்ஃபேஸா காட்டி அது காட்டுவாங்க. ஸோ செட் வந்து இட் இஸ் an interface. It is a value based one. இது வந்து வேல்யூ பேஸ்ட் ஒன். இட் won't allow duplicate. டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது. நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். கலெக்ஷன்ஸ்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் தரும். ஸோ ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் தரும்னா அது எப்படி தருது அப்படின்றத நான் பார்க்க போறேங்க. ஸோ இங்க ஆஸ் செட்னா என்னன்னா ரேண்டமா தரும். லிங்க்டு ஆஸ் செட்னா இன்டர்செக்ஷன் ஆர்டர்ல தரும். இல்ல ட்ரீ செட்னா அசெண்டிங் ஆர்டர்ல தரும். ஸோ நீங்க ஏதோ ஒரு வேல்யூவை நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த வேல்யூவை நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா அது இந்த மாதிரி தான் இந்த வேலை உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா செட் இன்டர்ஃபேஸை ஆட் செட் யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் 10 20 30 40 ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஆட் ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். இந்த ஆட் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு அதோட சைஸ் பார்க்கணும்னாவும் எஸ் டாட் சைஸ் வச்சுட்டு சைஸை வேற வேரியபிள் ஆட் பண்ணி அந்த ஒரு வேரியபிள் தனியாக கூட பார்த்துக்கலாம். இல்ல நீங்க வந்துட்டு அதை வந்து நீங்க ஃபார் லூப் நீங்க அசைன் பண்ணா கூட ஃபார் லூப்ல எஸ் இன்டிஜர் எக்ஸ் கோலன் எஸ் அந்த மாதிரி கூட பார்க்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுடைய ப்ராக்டிக்கல், நம்மளுடைய சிலேனியம் வைஸ் எப்படி அது யூஸ் ஆகுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ செட்ன்றது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற லெவல் பார்த்தாச்சு.
செட் எப்படி ஆட் பண்றோன்றத பார்த்தாச்சு. நம்ம இதுக்கு தாண்டி லிஸ்ட்னு ஒண்ணு அரே லிஸ்ட் ஒன்று பார்த்தோம்ல. அரே லிஸ்ட்னா என்னன்றதும் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ லிஸ்ட்னா அதுவும் ஒரு இன்டர்ஃபேஸ். இது வந்துட்டு இட் அலோஸ் டூப்ளிகேட்ஸ். டூப்ளிகேட்ஸ் இருந்தாலும் அலோவ் பண்ணும் இல்லைங்களா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல ஜாவா 2 3 4 5 அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம எல்லையில கொடுத்து எல்லையில சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து நீங்க இன்டிஜர் இது வந்துட்டு பர்டிகுலரா ஸ்ட்ரிங் பர்டிகுலரா இது வந்து டெசிமல் பர்டிகுலரா ஃப்ளோட் எல்ஐ டாட் ஆட் கொடுப்பாங்க. ஆமா அங்க மேல இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. லிஸ்ட் லைக் ஆமா கீழ வந்து அரே லிஸ்ட்னால டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. எல்ஐ டாட் ஆட்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க தரீங்க, நீங்க வந்து கொடுக்குறீங்க. அது எல்ஐ டாட் ஆட். ஆமா 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 எல்ஐ டாட் ஆட் எல்ஐ டாட் ஆட்னு எத்தனை வாட்டி வேணா அப்படி கேட்கலாம். இதுக்கு வந்து நீங்க இவ்வளவுதான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனா அரேன்னு ஒண்ணு இருந்தது. அரே என்ன அப்படின்னா நீங்க 5 ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா 5 ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் ஆக முடியும். ஓகேங்களா? 5 ஆப்ஜெக்ட் தான் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் 5ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி பேசுறீங்க, அதுக்கு பேர் அரே. அரேவா இருந்தது. ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க வந்து நீங்க எத்தனை லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுக்க போறீங்கன்றத சொல்லவே வேண்டாம். ஒரு பெரிய கண்டெய்னர் இருக்கா, கண்டெய்னர் நீங்க எவ்வளவு தூரம் போக போட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நிரம்பிச்சுன்னா கண்டெய்னர் அதிக ஆட்டோமேட்டிக் பெருசாகிடும். டிஃபால்ட்டா அதோட வேல்யூ வந்து 10ன்னு இருக்கும். டிஃபால்ட்டா அரேயோட வேல்யூ 10ன்னு இருக்கும். அதுவே அது 10க்கு மேல கொடுக்க கொடுக்க அது ஆட் ஆகிட்டே வந்துடும். இப்போ இதுல வந்து நீங்க இப்போ 10ன்னா இன்டிஜர், அது இன்டிஜர் டிக்ளேர் பண்ணவே இல்லை எங்கேயுமே, ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் ஆட்ல வந்து நீங்க ஜாவாக்கு வந்து ஸ்ட்ரிங் நீங்க டிக்ளேர் பண்ணவே இல்லை, நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்க ஒருத்தரும் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வியூ வந்து நீங்க அவுட்புட்டா பார்க்கணும், இல்ல இண்டெக்ஸா பார்க்கணும். இந்த மாதிரி இதையே ஸ்ட்ரிங் டிஃப்ரெண்ட் வியூல நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த லெவல்ல நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு எந்த லெவல் தேவைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரே லிஸ்ட்டை நீங்க ஒரு செட் ஆஃப் கிளாஸஸை கிரியேட் பண்ணி அதை நீங்க செட் ஆஃப் அரே லிஸ்ட்ல கொடுத்து அரே லிஸ்ட்ல வாங்குற மாதிரி கூட நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் என்ன தெரிய போறோம்னா, ஒரு விண்டோ ஹேண்டில்ஸ்னு ஒரு வியூ. இதுல பாத்துருமா விண்டோ ஹேண்டில்ஸ்? இல்ல. விண்டோ ஹேண்டில்ஸ்னா என்னன்னா, ஜஸ்ட் வந்து இந்த Amazon.com பேஜ் இருக்குது. இந்த பேஜ்ல இந்த பேஜ் ஓபன் பண்ணியாச்சு. இந்த பேஜ் ஓபன் பண்ணிட்டு இங்க போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அது இந்த பேஜ் ஓபன் ஆகணும். வேற ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணா வேற ஒரு பேஜ் ஓபன். அதே மாதிரி மறுபடியும் போய் அதே இடத்துல போயிட்டு அதே பட்டனை கிளிக் பண்ணா இன்னொரு பேஜ் ஓபன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி இன்னொரு பேஜ் ஓபன் ஆகி இருக்கிறதுல நான் இந்த பேஜுக்கு போகணும், இந்த பேஜுக்கு போகணும், இந்த பேஜுக்கு போகணும், அது எப்படி தெரியும்? அதுக்கு தான் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு பேஜுமே வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டா வச்சிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் ஜம்ப் பண்றது, இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஜம்ப் பண்றது, அந்த மாதிரி தான் பார்க்கணும். சரிங்களா? சரி, இதுக்கு வந்துட்டு நீங்க வந்து பார்க்க போற வியூ தான் இது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப் பேஜ்ல சொன்னீங்க. ஆமா, வந்து ஒரு மாடல்னா மாடல்ல வந்து டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குன்னா ஒரு மாடல்லையும் நான் போனோம்னா அதுக்கு சொல்றீங்களா? இந்த 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 மாடலுக்கு இந்த 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 பேஜ்ல போனோம். வெப் பேஜ்ல எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஆமா ஆமா ஒரு பேஜ்ல அங்கிருந்து கிளிக் பண்ணி போனா இன்னொரு பேஜ் போகுது. ஆனா எந்த பேஜுக்கு போனோம்ட்டு தெரியாது. அது தெரியும், அதுவுமே தெரியும். இப்ப நீங்க ஒரு வெப் பேஜ், இப்ப இங்க ஒரு பேஜ் இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமைஸ் கமெண்ட் கொடுத்து மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு.
ஒரே கமெண்ட் நானே மறுபடியும் போட்டிருக்கேன். ஒரே ஒரே பேஜ் நான் 4 வாட்டி ஓப்பன் பண்ணிட்டேன். டூப்ளிகேட் அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஒரே பேஜ் நான் 4 வாட்டி ஓப்பன் பண்ணிட்டேன். 4 வாட்டி ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து செட் தரேன். ஏன் செட் தரேன்? ஏன்னா எனக்கு செட்டில் மட்டும்தான் எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வரும். இல்லைன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து 1 2 3 4 நிறுத்துவோம். நான் எதை வந்து 1 கொடுத்தனோ அது 1 வச்சுப்போம். எதை 2 கொடுத்தனோ 2 வச்சுப்போம். எது 3 கொடுத்தனோ 3 வச்சுப்போம். அதனால தான் செட்டை வச்சுட்டு செட் இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள கொண்டு வந்து கெட் விண்டோ ஹேண்டில்ஸ்க்குள்ள இதை வச்சிட்டேன். கெட் விண்டோ ஹேண்டில்ஸ்னா என்ன அர்த்தம்னா நீங்க எத்தனை டேப் ஓபன் பண்றீங்களோ அது எல்லா டேபுமே செட்டுக்குள்ள கொடுத்த மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? அப்ப கெட் இந்த இந்த ஆப்ஜெக்ட்ல தான் அது எல்லாமே வந்து இந்த வேரியபிள் தான் சேவ் ஆகுது. ஸோ இந்த வேரியபிள் சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த வேரியபிள் எடுத்து மறுபடியும் நான் இங்க வந்து பாஸ் பண்றேன். ஓகேங்களா? இந்த வேரியபிளை பாஸ் பண்றதுக்கு தான் நான் வந்துட்டு லிஸ்ட் கால் பண்றேன். லிஸ்ட் என்ன பண்ணும்? அரே லிஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன் ஆர்டர். இன்டர்செக்ஷன் ஆர்டர்னா நான் இங்க வச்சு செட்ன்ற வியூ வச்சு நான் டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். டூப்ளிகேட் எடுத்துட்டு நானே ஒரு ஆர்டர் கொடுக்க போறேன். அந்த ஆர்டர்ல ரிட்டர்ன் பண்ணு. அதுக்கு தான் இங்க அரே லிஸ்ட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப லிஸ்ட் யூஸ் பண்ணி அரே லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம விண்டோ ஹேண்டில்ஸ் மூலமா மொத்தம் எத்தனை எலமெண்ட் கொடுத்துருக்கோம், மொத்தம் எத்தனை விண்டோஸ் இருக்குது ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத இந்த இதோட சைஸ் வச்சு செஞ்சுக்கலாம். டாட் சைஸ் வச்சு செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா நீங்க டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு கொடுத்து எந்த விண்டோஸ்க்கு மூவ் பண்ணணும், எந்த விண்டோஸ் ஜம்ப் பண்ணுமோ அதை வந்து 4 ஆகும், 2 ஆகும், 1 ஆகும் மாற்றும். 4 வேணா 4 போகும், 2 வேணா 2 போகும், 1 வேணா 1 போகும். ஜஸ்ட் வந்து ஒரு 2 லைன் கமெண்ட் தான் இதுல நம்ம புதுசா பார்க்கறது. கரெக்ட்டுங்களா? டிரைவர் டாட் சிஸ்டம் வந்து அலர்ட் எல்லாம் பார்த்தோம்னா இருக்குங்களா? அலர்ட் ஈக்குவல் டிரைவர் டாட் சிஸ்டம் அலர்ட் கொடுத்தோமா? அதே மாதிரி தான் இந்த விண்டோ எந்த விண்டோ ஜம்ப் பண்ணணுமோ அந்த விண்டோ கொடுத்தோம்னா அது ஜம்ப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ டிரைவர் டாட் சிஸ்டம் கொடுத்து விண்டோ விட்டு எந்த விண்டோ போகணுமோ அந்த விண்டோ போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்றப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இது டிஃபால்ட் பேஜ். இந்த டிஃபால்ட் பேஜ்ல இருந்து மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சு. மேக்ஸிமைஸ் ஆனதுக்கு அப்புறமா கீழே போய் ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுச்சு. ப்ராடக்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுச்சு. இல்ல எல்லாமே ஒரே பேஜ் தான் வருது. இப்போ வேறதான். இல்ல மோஸ்ட்லி இது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் மாதிரி சிங்கிள் பேஜ்ல ஒரே பேஜ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. எனக்கு டேப் வேணும்ல, இந்த ஒரு டேப் வேணும்ல, அந்த டேப் வரலையே. இப்போ இது கிளிக் பண்ணாலும் இதாகுது. இதே பேஜ்ல ஓப்பன் ஆகுது. அப்ப ஏன் அது மட்டும் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகுது? ம்.
ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. டபுள் ஸ்லாஷ், டேக் நேம் வந்து ஸ்பேனு, ஸ்கொயர் பிராக்கெட், அட்டு, கிளாஸ், சிங்கிள் கோட்ஸ்ல அது போட்டு ஒரு. ஸோ இது வந்து நம்ம செகண்ட் வேணும்னா செகண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்க வந்து நீங்க ஓவரால் பிராக்கெட் கொடுத்து இந்த பிராக்கெட்டுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்க ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள வந்து 2 எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே தான் நீங்க எல்லா வாட்டியும் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா உங்களுக்கு கரெக்டாக உள்படும். அது வந்து ஒரே பேஜ் சுற்றி சுற்றி இருந்ததுனால கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா பேஜும் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து 4 வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்களா, இது வந்து 0. இங்க ஓப்பன் பண்ணது பார்த்தீங்களா, இதுதான் 1. எப்படி இதுதான் 1ன்னு நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் இங்க தான் 1 போகும். இப்ப இதை வச்சு நீங்க இப்படி தள்ளினீங்கன்னா இது முன்னாடி போகும். அப்புறம் அதுக்கு தான் தள்ளுங்க, அதுக்கு அடுத்து வரும். அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட், இது வந்து தேர்டு, இது வந்து ஃபோர்த்து. அப்படி இருக்கும். இது 0, இது 1, இது 2, 3, 4. அப்ப நம்மளுடைய லாஸ்ட்ல வந்துட்டு கோடிங் போட்டுக்கோம். என்ன கோடிங் போட்டுருக்கோம்? ஃபர்ஸ்ட் எத்தனையோ 4 போடும், செகண்ட் எடுத்தோடனே 2 போடும், நெக்ஸ்ட் வந்துட்டு 1 போடும், லாஸ்ட்ல வந்து 1ல வந்து நிக்கணும். லாஸ்ட்ல எங்க வந்து நிற்கும்? இந்த இடத்துல வந்து நிக்கணும். இதான் நம்ம கோடிங். சரிங்களா? கோடிங் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 0, 1, 2, 3, 4 வந்துச்சு, 4க்கு போச்சு, 2க்கு போச்சு, மறுபடியும் 1க்கு போச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த நம்பர் வந்து என்ன நம்பர் போடுறோமோ அதை எடுத்து ஜம்ப் பண்ணுறோம். இது மல்டிபிள் விண்டோ வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இது விண்டோ விண்டோ ஆண்ட்ரிக்ஸ் இதில் எழுதிருக்கு கொஞ்சம். நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணுமோ ஃபர்ஸ்ட் டாபிக் போட்டு ப்ளஸ் டேட் போட்டு எழுது. கண்டிப்பா எழுதப்பட்டா ம் 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 Are you coming? Oh, but the management person was scared. Okay, நீங்க பாத்தீங்கன்னா
நம்ம விண்டோ அட்ரஸ் இப்படி தான் யூஸ் ஆகும். இதுல நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. கெட் டைட்டில், கெட் கரண்ட் யூஆர்எல், கெட் பேஜ் சோர்ஸ், ஃபைண்ட் எலிமெண்ட். ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் பார்க்கல. ஓகேங்களா? ஃபைண்ட் எலிமெண்ட் பார்த்தாச்சு, ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் பார்க்கல. இதுல கெட் விண்டோ அட்ரஸ் ரெண்டு ஒன்று தான். அப்புறம் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ க்ளோஸ் பார்க்கல, கியூட் பார்க்கல. சரிங்களா? இதே கமெண்ட் விண்டோ ஹேண்டில் ஆனது நம்ம செட் லிஸ்ட் வச்சு தான் நம்ம போடுறோம். இது வந்து அரே. ஆமா, அரே கான்செப்ட், அரே கான்செப்ட், கலெக்ஷன் கான்செப்ட். கலெக்ஷன்ஸ். கலெக்ஷன்ஸ் கான்செப்ட், இதே கலெக்ஷன்ஸ் கான்செப்ட்ல தான் நம்ம ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? செட் லிஸ்ட் மட்டும் டூப்ளிகேட் செட் வந்துட்டு டூப்ளிகேட்டை அக்செப்ட் பண்ணாது. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் செட்டை கொடுத்துறேன். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். லிஸ்ட்னு பார்த்தா லிஸ்ட், அரே லிஸ்ட்னா என்ன, உங்களுக்கு கலெக்ஷன், உங்க செட்னா என்ன, செட்டோட வியூ என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல் வியூ கரெக்டாக இருக்கும். இதுல நீங்க என்ன செட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செட் இந்த காமன் இன்டர்ஃபேஸ் கால் பண்ணா இந்த வியூ தான் இருக்கும். என்னன்னா இட் இஸ் an interface, it won't allow duplicate. ஓகேங்களா? டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. இதுவுமே இட்ஸ் an interface, இட்ஸ் கீ அண்ட் வேல்யூ காம்பினேஷன். கீ வச்சுதான் இது காம்பினேஷன்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க இங்க வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் பார்ட் இருக்கும், நீங்க ஸ்டோர் பண்ற வேல்யூ இருக்கும். யூசர் நேம்னு வந்ததுன்னா யூசர் நேமோடைய ஆப்ஜெக்ட் வந்து சந்துருன்னு வந்ததுன்னா சந்துருக்கு ஏற்ற அவுட்புட் வந்து அங்க இருக்குதா இல்லையா, அப்படி இது ரெண்டும் மேட்ச் பண்ணா மட்டும்தான் இந்த இந்த மெத்தட் வந்து ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபுல் வியூல வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம கோர் ஜாவா மட்டும் படிச்சா நம்மளுடைய சிலினியம் லெவலுக்கு படிச்சது லெவலுக்கு போனா போதும். ஓகேங்களா? நமக்கு தேவை கோர் ஜாவா மட்டும்தான். கோர் ஜாவா கான்செப்ட் எப்படி படிக்கும், எது படிக்கும், அது மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா படிக்கும். நம்ம ஜாவாவை என்டையரா படிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் நமக்கு யூசேஜ் இல்லை, அதனால நம்ம ஜாவா என்டையரா படிக்க மாட்டோம். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் என்ன பார்த்தீங்க, இதுல வந்து விண்டோ அட்ரஸ் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் இதுல லிஸ்ட், அரே லிஸ்ட். அரே லிஸ்ட்னா என்ன, இது வந்துட்டு டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணும். நம்ம என்ன ஆர்டர்ல கொடுக்குறோமோ அதே ஆர்டர்ல நம்ம ரிட்டர்ன் தரும். இப்ப இதை தாண்டி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்னா ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ். அதுதான் இந்த ரெண்டு வியூல மட்டும் தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்மளுக்கு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்மளுக்கு ரிட்டர்ன் தரும். ஓகேங்களா? இதுதான் வந்து செட் லிஸ்ட். ஸோ இதை இந்த மாதிரி செட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் தரோம்னா அது எப்பப்பெல்லாம் தேவைப்படும், எல்லா நேரத்துலாம் தேவைப்படும். உங்களுக்கு வந்துட்டு பர்டிகுலர் வியூல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஒரு டேப் ஓப்பன் பண்றீங்க, இன்னொரு டேப் ஓப்பன் பண்றீங்க. அந்த ஒரு டேப்பையுமே ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணி நீங்க செட்டுக்குள்ள கொடுக்குறீங்க. செட்டுக்குள்ள கொடுத்துக்கும் போது ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருந்தா அதை நெகோஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம எந்த ஆர்டர்ல கொடுத்தோமோ அதே ஆர்டரை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்ம அரே லிஸ்ட் வச்சு கால் பண்ணி பண்றோம். ஓகேங்களா? வேற எந்த லிஸ்ட்டுக்குமே இந்த வேற எந்த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்குக்கோ இந்த ஸ்பெஷாலிட்டி இல்லை. அரே லிஸ்ட்டுக்கோ லிங்க் லிஸ்ட்டுக்கோ இந்த ஸ்பெஷாலிட்டி இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க அரே லிஸ்ட் வச்சு நீங்க கால் பண்ணீங்கன்னா 0ல இருந்து 0 தான் இருக்கும், 1ல இருந்து 1 தான் இருக்கும், 2ல இருந்து 2 தான் இருக்கும், 3ல இருந்து 3, 4ல இருந்து 4. அந்த 4 நம்ம கொடுக்கும்போது 4 ஜம்ப் ஆகும், 3 கொடுக்கும்போது 3 ஜம்ப் ஆகும், 2 கொடுக்கும்போது 2 ஜம்ப். அப்ப அந்த மாதிரி நீங்க அதே ஆர்டர்ல உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. வந்து
டூப்ளிகேட்னு எப்படி ஃபைண்ட் பண்றது? இப்போ செட்ல கொடுக்கும்போது அது எப்படி டூப்ளிகேட் எடுத்துக்காது? டூப்ளிகேட்னு அது எப்படி இப்போ நான் மூணு ஆப்ஜெக்ட் தரேன்னா அதுல எப்படி அந்த டூப்ளிகேட்னு எடுத்து டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணாதுன்னு சொல்றீங்களா? ஆமா. இதுதான் டூப்ளிகேட்னு எப்படி அது இந்த மாதிரி கேட்குறேன். இப்ப அரே 0 ஒன்று இருக்குது, ARR 2 ஒன்று இருக்குது, 3 4 இருக்குது. ஓகேங்களா? இப்ப இது எல்லாமே நம்ம இங்க 5 ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா தான் 0 ல இருந்து 4 வரைக்கும் எழுதுறோம். இப்ப நம்ம 6 எடுத்து கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், எடுத்து கொடுத்தோம்னா அது எரர்ல அப்படி நிற்கும், நம்மளுக்கு அக்செப்டே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 65 அப்படி கொடுத்தோம்னா, செமிகோலன் கொடுத்தோம்னா எனக்கு அக்செப்டே ஆகாது. இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா இது வந்துட்டு எனக்கு 65 மட்டும் பிரிண்ட் ஆகாது, மிச்சதெல்லாம் பிரிண்ட் ஆகிடும். இன்ஜின்ல 5 தான் கொடுத்திருக்காங்க. 0 1 2 3 4 வரைக்கும் தான் வரும். 4 வரைக்கும் 1 வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. 1 கொடுக்கலன்னா அது டிஃபால்ட்டா 0 எடுத்துக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்க ரன் பண்ணும்போது பாருங்க, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் 1 ஒரு எக்ஸெப்ஷன் வருது. என்ன காட்டுது? இண்டெக்ஸ் 6 அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஃபார் லென்த் 5. மொத்தம் லென்த்தே 5 தான், நீங்க 6 கொடுத்துருக்கீங்க, தப்பு அது. அதை சொல்லு. 5 தான் 0 2 3 4 6 அரே 0 ஃபர்ஸ்ட் 1 கொடுக்கலல்ல, அது மிஸ் ஆகுது. அப்போ மிஸ் ஆகுது. அது ஆர்டர் ரீசன் தான். ஓகேங்களா? அது ஆர்டரை தான் மெயின்டைன் பண்ணும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா 6 இப்போ ரன் ஆகும். இப்போ ரன் ஆயிட்டு அந்த 1 இடத்துல அதுவே டிஃபால்ட்டா 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதே நீங்க அரே லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அரே லிஸ்ட்ல வந்து நீங்க எதுவுமே வந்து டிஃபைன் பண்ண வேண்டியதே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் இங்க ஃப்ளோட்னு டிசைன் பண்றதா ஃப்ளோட்லயே எடுத்து போயிடும். இல்ல நீங்க எதுவுமே டிஃபைன் பண்ணவே இல்லை, இங்கேயே எதுவுமே டிஃபைன் பண்ணவே இல்லைன்னா, இங்கே எதுவும் டிஃபைன் பண்ணவே இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஃப்ளோட்ன்றதை நீங்க அசைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இங்க ஆப்ஜெக்டா வச்சுதான், இண்டீஜரா வச்சுதான் கால் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்க கால் பண்ணும் போதும் இதே மாதிரி தான் கால் பண்ண முடியும். இங்க நம்ம ஆட் பண்ணி காட்டுறதா ஆட் பண்ணி காட்டலாம். இப்போ ஆல்ரெடி வந்துட்டு 1 2 3 4 5 வேரியபிள் ஆட் பண்ணியாச்சு. நீங்க மொத்தமா இதோட சைஸை பார்க்கணும்னா மொத்த சைஸ் 5 வந்துடும். ஓகேங்களா? இதுல வந்துட்டு பர்டிகுலரா அந்த ஜாவா மட்டும் வந்து எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது, எத்தனை இண்டெக்ஸ்னா 1 2 3 4 எத்தனை வேரியபிள் வந்து நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா நீங்க தனியா பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல மொத்தம் சைஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இல்ல நீங்க ஆப்ஜெக்ட்ல கொடுத்து இப்ப எக்ஸ்ட்ரா இன்னொன்னு ஆட் பண்ணணும், இல்ல ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணணும், இல்ல நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கிறத நீங்க வேற ஏதாவது ஒன்று புதுசா ஒன்று அப்டேட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி 3ன்ற இடத்துல வந்து என்ன இருக்குது, 3ன்ற இடத்துல 10ன்னு ஒன்று இருக்கு, ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேல்யூ எடுத்துட்டு நீங்க 15 வைக்கணும்னா 15 வச்சிடலாம், ரீப்ளேஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வியூல நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஜாவா வந்து நீங்க ஜாவா டெவலப்பரா இருக்கும்போது நம்மளுக்கு இந்த யூஸ் ஆகும்.
ஆனா இதை வந்து நம்ம லெவலுக்கு எப்படி யூஸ் பண்றோம்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் விண்டோ ஹேண்டில்ஸ் அந்த மாதிரி லிஸ்ட் தான் வச்சு இங்க நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டினேன். ம். வேற என்னென்ன இன்னும் நம்ம டாபிக்ஸ் எனக்கு பார்க்கணும்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க அதுல கவர் பண்ணீங்கன்னா அதுல நான் எழுதிட்டுன்னா கொஞ்சம் கிளியர் ஆயிடும். எடுத்தது இருக்குமா? இப்ப எடுத்த வலிக்கும். ஆமா, இப்ப எடுத்த வலிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும் போதும் நீங்க மெசேஜ்ல அனுப்பிச்சீங்களா, அதே கூட ஸ்டேட்மெண்ட்டா எழுதுங்க. அது கூட போதும். போகும்போதும் நம்ம எழுதி கொடுத்து போகணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. சரி, இப்ப ஒரே ஒரு மெயின் மெத்தட் வச்சு ஜாவா ரன் ஆகுது. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இப்ப இதுல தாண்டி நீங்க 2 3 மெயின் மெத்தட்ஸ் வேணும் அப்பனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப டெஸ்ட் என்ஜின்ற ஃப்ரேம் ஒர்க்ல போகும். டெஸ்ட் என்ஜின்ற ஃப்ரேம் ஒர்க்ல போய் நீங்க ஒர்க் பண்ணணும். செஞ்சுன்றது ஒரு செலினியமோட ஃப்ரேம் ஒர்க். சரி. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள போய் நீங்க என்டர் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? இப்ப அதுக்கு என்ன பண்றீங்க அப்படிதான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். இல்லைன்னா உங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா, நம்ம இங்க ஒர்க் பண்ணலாமா? உங்களுக்கு டெஸ்ட் என்ஜின் அப்படி இன்ஸ்டால் பண்ணீங்க. ஃப்ரேம் ஒர்க்னா எதுக்கு யூஸ் ஆகுது, எந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரூம்ல தான் இருக்கேன் சார். ஆ, நான் வாட்ஸ்அப்ல லிங்க் அப்புறம் அப்படின்னு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா?